கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் நண்பர்களே, சகோதரரே, சகோதரிகளே, நம்ம இன்னிலிருந்து ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஜெபம் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒன்று ஆண்டவர் என் இருதயத்தில் கொடுத்தாரு. ஆண்டவரே, இந்த நாளை காண செய்ததற்காக மிக்க நன்றி. இந்த புதிய நாளிலே புதிய கிருபையினால் எங்களை நிரப்பும் தேவா. உடைய வேத வசனங்களை நாங்கள் வாசிக்கும் போது வாசிக்கிற எனக்கும் கேட்கிறவர்களுக்கும் கர்த்தாவே, இந்த வேதத்தின் மகத்துவங்களையும் ரகசியங்களையும் நீர் அருளி செய்யும். ஆண்டவரே, நீர் சொல்லாம உம்மை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள முடியாது. நீர் வெளிப்படுத்தாம உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்ள எங்களால் முடியாது. எங்களோடு பேசும் நாள் முழுவதும் எங்களோடு எங்களை காத்துக்கொள்ளுங்கள். சட்டை நிழல் எங்களை மூடி மறைத்துக் கொண்டு வழியில் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். சங்கீதம் 85 அதிகாரம். கோராகின் புத்திரரில் உள்ள ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினேன். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்தவர்களை பாவத்தை எல்லாம் மூடினேன். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும். எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆறப்போம். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீர். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது இரட்சிப்பை எங்களுக்கு அருளிச்சு. கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிக்கேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய இரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கும். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று யுத்தம் செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழப்பார். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியில் நம்ம நிறுத்தும். சங்கீதம் 86 அதிகாரம். தாவீதின் விண்ணப்பம். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன். என் ஆத்மாவை காத்தருளும். நான் பக்தி உள்ளவன். என் தேவனை உம்மை நம்பியிருக்கிறவன். அடியேனை நீ ரட்சியும். ஆண்டவனே, எனக்கு இரங்கும். நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். உமது அடியேனுடைய ஆத்மாவை மகிழ்ச்சியாகும். ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவரும் இல்லை கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறேன். கர்த்தாவே, என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீர் என்னை கேட்டருளுவீர். ஆண்டவரே, தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரில்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை. ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடு துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கு மகிமைப்படுத்து. நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். தேவனே, அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். கொடுமைக்காரராகிய கூட்டத்தார் என் பிராணனை வாங்க தேடுகிறார். உம்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் மன பூரண கிருபையும் சத்தியமும் உள்ளதே. என் மேல் நோக்கமாகி எனக்கு இரங்கும். உமது வல்லமையை உமது அடியானுக்கு அருளி உமது அடியானின் குமாரனை பெற்று. கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறது. என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை அன்பித்தருளும் என்பதே. நீதிமொழிகள் 13 அதிகாரம். ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவிகொடும். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிக்கும். துரோகிகளின் ஆத்மாவும்
கொடுமையை தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடை. சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது. ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்துமாவும் புஷ்டியாகும். நீதிமான் பொய்ப்பேச்சை வெறுக்கிறான். துன்மார்க்கனோ வெட்கமும் லட்சியம் உண்டாக்குகிறான். நீதி உத்தம மார்க்கத்தானே தற்காக்கும். துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடும். ஒன்றுமில்லாதிருக்க தன்னை செல்வனாக பாராட்டுகிறவனும் உண்டு. மிகுந்த செல்வம் இருக்க தன்னை தரித்திரனாக பாராட்டுகிறவனும் உண்டு. மனுஷருடைய ஐஸ்வர்யம் அவன் பிராணனை மீட்கும். தரித்திரனோ மிரட்டுதலை கேளாதிருக்கிறான். நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிக்கும். துன்மார்க்கரின் தீபமும் அணைந்து போகும். அகந்தையினால் மாத்திரம் மாது பிறக்கும். ஆலோசனை கேட்கிறவர்களிடத்திலும் ஞானம் உண்டு. வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போகும். கைபாடாய் சேர்க்கிறவன் விருத்தி அடையும். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கப்படும். விரும்பினது வரும்போதும் ஜீவ வெளிச்சம் போலும். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான். கற்பனைக்கு பயப்படுகிறவன் பலன் அடைவான். ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று. அதனால் மரண கன்னிகளுக்கு தப்பலாம். நற்புத்தி தயையை உண்டாக்கும். துரோகிகளுடைய வழியோ கரடுமுரடான. விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்ளுகிறான். மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்தும். துரோகமுள்ள தூதன் தீதிலே விழுவான். உண்மையுள்ள ஸ்தானாபதி அவுஷன். புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையும் அடைவான். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் கனமன். வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது. தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவருப்பு. ஞானிகளுடைய சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான். பாவைகளை தீவினை தொடரும். நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். ஏழைகளின் மயில் மிகுதியான ஆகாரத்தை கொடுக்கும். நியாயம் கிடையாமல் கெட்டு போகிறவர்கள் இரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். அவன் மேல் அம்பாயிருக்கிறவன் அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான். துன்மார்க்குடைய வயிறோ பசித்திருக்கும் என்பதே. ஆமேன், ஆமேன்.